சூட்சும உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோயிலில் கொண்டு போகிற பொருட்கள் முதற்கொண்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. தேங்காயும் வாழைப்பழமும் தான் கோயிலில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ வெத்தலை இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் நம்ம உடம்புல அப்படின்னா, ரொம்ப சுருக்கமாக நம்ம உடம்பில் இருக்க கழிவுகள் எல்லாமே நீங்கிடும். நம்மளோட உடம்பு அதாவது ஸ்தூலமாக இருக்குது இல்லையா, இந்த ஸ்தூல உடம்பில் இருக்கிற அழுக்கு நம்ம வெளியேற்றினா மட்டும்தாங்க சூட்சும உடம்பையே நம்மளால் கொஞ்சமாவது உணர முடியும். அந்த சூட்சும உடம்புன்றது பார்த்திங்கன்னா எனர்ஜி பாடி. அந்த எனர்ஜி பாடி நம்மளுக்கு உணரணும் அப்படின்னா இந்த உடம்பில் இருக்க கழிவுகளை வெளியேற்றி ஆனால் மட்டும்தான் அந்த உடம்புக்குள்ளேயே நம்ம பார்க்கவே முடியும். நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம உறுப்புகள் சார்ந்த பிரச்சனையாக மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இனிமேல் இது எதையுமே உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை